வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராக்லி எக் மசாலா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்லி வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டியாக வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரிய வெங்காயம் அதையும் சிறுசாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே தக்காளியும் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 முட்டை. அதே மாதிரி மசால் பொடி என்னெல்லாம்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, பெருஞ்சீரகம், பூண்டையும் சிறுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகத்தை போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்துட்டு பொரியட்டும். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதே நல்லா வதக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறது வரை குக் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒருக்கா நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு எல்லாத்துலேயும் சேர்கிறது மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது ப்ராக்லி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராக்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலா கூட கலக்கிறது மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்லி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதில் முட்டை ஆட் பண்ண போகிறோம். முட்டையை உடச்சி மிடில் ஊற்றிடுங்க. 2 முட்டை எடுத்துருக்கோம். இன்னொரு முட்டையுமே மிடில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா கூட பைண்ட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க.